வணக்கங்க சார். எங்கள் பேர் ஏஆர் சீட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸுங்க. கோயம்புத்தூர் அண்ட் சேலம் 2 இடத்துல இருக்குங்க. நாங்கள் வந்து மெயினாக நாட்டு ரக காய்கறி விதைகள் எல்லாமே விதைகள் பண்ணுறோம், கண்ட்ரி சீட்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் வீட்டு தோட்டம் ப்ளஸ் தோட்டத்துக்கு தேவையான டூல்ஸை வந்து அங்கா அக்ரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில், இது எங்களோட கம்பெனி தான், இந்த கம்பெனிலேருந்து பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள்கிட்ட வந்து தோட்டத்துக்கு ப்ளஸ் வீட்டுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் மாடி தோட்டத்துக்கு தேவையான பாட்ஸு ப்ளஸ் ட்ரே, ப்ரோ ட்ரே, கீரை ட்ரே எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்கள், இது வந்து வெர்டிக்கல் கார்டனிங்க்கு வர பாட்டு. இது வெர்டிக்கல் கார்டனில் நம்ம பண்ணிட்டோம்னா நீங்கள் எந்த செடி வேணாலும் நம்ம இதில் வளர்த்தலாம். இதில் வந்து ட்ரைனேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டெப்பாக வைக்கும்போது ஒன்று கீழே ஒன்று நீங்கள் வந்து மேலே வாட்டர் போகும்போது வாட்டர் கீழே வந்துடும். ஸோ 10 லேயர் வச்சாலும் 10 லேயருக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றினா போதும், உங்களுக்கு ஃபுல்லாகவே பாஸ் ஆயிரும். இது வந்து நம்ம துளசி மாடம் வர பாட்டு. இதுவும் அதே மாதிரி தான் ஹேங்கிங் பாட்டுங்க. ஹேங்கிங் பாட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்துலேருந்து பண்ணுறோம். இந்த கொத்துங்க, அதே மாதிரி நம்ம இந்த முருங்கைக்காய் மற்ற இதை இதெல்லாம் போடுங்கிறதுக்காக நம்ம கோக்கி பண்ணுறோம். ப்ளஸ் சின்ன டைப்பில் சின்ன அருவால்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய இதையும் நம்மளால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ரம்பம் பாருங்கள், இது நீட்டாக நம்ம அறுத்து எடுக்கலாம். தேவையில்லாத பிரான்ச்செல்லாம் மரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பேடு. இது வந்து எல்லா பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயினாக பாட்டுக்கோட கீழே பேஸில் யூஸ் பண்ணுறோம். இது ஜென்ரல் பர்பஸ் தாங்க. இது ரப்பர் மவுண்டட் பேஸ் பேடுன்னு சொல்லுவோம் இதை. இது இல்லாமல் நம்ம காய்கறிகிற பழங்கள் இதெல்லாம் பொரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம பைப்போ அல்லது வந்து மரமோ யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இங்கே நம்ம பப்பாளி இதெல்லாமே வந்து ஈஸியாக நம்ம பொரிச்சிக்க முடியும். கொய்யா பழத்துலேருந்து எல்லா பழத்தையும் நம்ம இதில் பொரிக்க முடியும். இது மெயினாக பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ்க்காக வர பாட்டுங்க. இதில் நம்ம பாட்டு வளர்த்துட்டு கீழே வந்து வாட்டர் கண்டென்ட் வச்சிட்டோம்னா இதுலேருந்து எல்லா பிளான்ட்டும் நம்ம இதில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இது ஜென்ரல் நம்ம களை எடுக்கிற ப்ளஸ் தேவையில்லாத ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டூலு. இதில் வந்து நம்ம பைப்லைன் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து வீட்டு தோட்டத்துக்கு கொண்டு களை எடுக்கிற ஒரு டூலுங்க, சின்ன டூல் தான். ப்ளஸ் இந்த ட்ரே பார்த்திங்கன்னா இது வந்து சீட்லிங் ட்ரே. இதில் நம்ம எல்லா விதிகளையும் என்னென்ன வேணுமோ, சப்போஸ் தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் அதெல்லாம் வேணும்னா ஒவ்வொரு 2 லைனில் நம்ம நாற்று விட்டு இந்த நாற்றை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பெரிய பாட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து சீட்லிங் ட்ரேங்க. இது வந்து மரங்கள் போடுறதுக்காக, மரங்கள் போட்டு நம்ம கொஞ்சம் பெரிய லெவலில், அதாவது பப்பாளி, சித்தகத்தி இந்த மாதிரிலாம் மரங்கள் போடுறதுக்கு இதெல்லாம் மரங்கள் போட்டு சவுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம எடுத்து ரீயூஸ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரே யூஸ் பண்ணுறோம். இது வந்து ட்ரெயின் செல்னு சொல்லுவோம். நம்ம க்ரோ பேக் மற்ற எல்லாம் வைக்கும்போது கீழே இதை வச்சுட்டு நம்ம வச்சுக்கும் போனால் நல்லா வேஸ்ட் ஆகாது. இதில் வாட்டர்லாம் தேவையில்லாத வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகிடுது. ட்ரெயின் செல்லுங்க. இது வந்து வெர்டிக்கல் கார்டனிங் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன மாடல். இந்த மாடல் பாருங்கள், இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம், இப்படி அட்டாச் பண்ணிடலாம் இதில். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், நீங்கள் எவ்வளோ வேணும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் மேலே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த பைப் லைன்லாம் கீழே வந்துடும். ஸோ கீழே தேவையில்லாத வாட்டர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த வாட்டர் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வாட்டர் கன்சம்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சேவ் ஆகும். இது பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கலாக இந்த ட்ரே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா கீரை வகைகள் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். வெந்தயம், சிறுகீரை, கொத்தமல்லி இதெல்லாம் போடுறதுக்கு இதில் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம கீரை விதைகளை போட்டுட்டு தூவி விட்டுட்டாங்கன்னா ஒரு கிட்ட 16 டேஸில் உங்களுக்கு அவுட்புட் கிடச்சி 60 டேஸில் அவுட்புட் கிடச்சிரும். ப்ளஸ் இந்த மண்ணை நம்ம கொட்டிட்டு மறுபடியும் புது மண்ணை போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுலேயும் ட்ரெயின் இருக்குது. ஸோ மெயினாக இதில் வந்து கீரை கல்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரே வந்து போதும். பெரிய தொட்டி யூஸ் பண்ணி அவ்வளோ மண்ணை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த ட்ரேயில் நம்ம கீரை பண்ணோம்னா நல்லா அவுட்புட் கிடைக்கும். இது வந்து கீரை ட்ரேங்க. இது ஜென்ரல் நம்ம பூவாளி தான், ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது பார்த்திங்கன்னா காயர் பித்தில் காயர் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். இந்த காயர் டிஸ்க் எதுக்கான்னு கேட்டிங்கன்னா சம் பெக்யூலியர் சீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கல்டிவேட், அதாவது ஜென்ரேட் பண்ணணும்னா இதில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி மேலே இது பெருசாகிடும். உள்ள சீடை வச்சிட்டிங்கன்னா உள்ள சீடு வந்து க்ரோத் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து காயர் பித்தில் பண்ணிக்கிற காயர் டிஸ்க்குங்க இது ஆக்சுவலாக. இது பால்கனி பாட்டுன்னு சொல்லுவோம். பால்கனியில் நம்ம வைக்கிற பாட்டுங்க. பால்கனியில் இந்த மாதிரி கேவிட்டி இருக்கிற இடத்துல நம்ம வச்சிட்டோம்னா வச்சுட்டு இதில் என்ன பிளான்ட் வேணாலும் நம்ம வந்து மாட்டிக்கலாங்க. இது பால்கனி பாட்டுங்க. இது ஹேங்கிங் பாட்டுங்க. இதில் நம்ம மெஸ் மாதிரி இருந்ததுன்னா இதில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம டோர்லேயோ அல்லது வந்து வெளியே விண்டோலேயோ நம்ம ஹேங் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பிளான்ட்டை நம்ம க்ரோ பண்ணலாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்காக நாங்கள் இது வச்சுருக்கோம். இது இல்லாமல் எங்கள்கிட்ட க்ரோ பேக்ஸ் இருக்குதுங்க, ஸ்மால் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். அதே மாதிரி மண்புழு தயாரிக்கிறதுக்கு உண்டான பெட் இருக்குதுங்க. அதேமாதிரி அசோலா பெட்டு அவைலபிள் எங்கிட்ட. ஸோ டூல்ஸில் வீட்டு தோட்டத்துக்கு தேவையானது எல்லாமே. அது இல்லாமல் பேர்ட் நட், சேர்ட் நட்டுங்க, கிளைம்பிங் நெட்டு, இப்போது
கொடி வகைகள்லாம் நம்ம போடும்போது கிளைம்பிங் நெட் தேவைப்படும், அதுவும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவைனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்களாம் கொடுக்க முடியும். எங்களோட ஃபோன் நம்பர் 8300062993ங்க. டூல்ஸ் எல்லா விதமான டூல்ஸும் உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோங்க. தேங்க்யூ.